நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும். அதேதான், வேற எதுவும் கிடையாது. அப்ப என்கிட்ட ஒரு பழைய பலம் தான் எனக்கு சீட் நீங்க கொடுப்பீங்க. அதான் சொல்லி நீ தான் கூட கூட சொல்லிடுறேன். புலியல தற்குறி பாய்ஸ். தயவு செஞ்சு நம்ம சொல்ல ஒரு விஷயம் தான். அதான் எப்படி அனலைஸ் பண்றது? கிழக்கே போனேன் மேற்கே போனேன் நடக்காது தம்பி. மக்கள் சேவைக்காக நாங்க உங்களை பார்த்தா நீங்க எங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. பதவிதான். அப்ப பதவிதான் போக்கஸ். மக்கள் போக்கஸ் கிடையாதுங்க. 50 ஆண்டு கால இருக்க கட்சியும் பதவி அப்படிதான் பண்ணுது. நேத்து வந்தவங்க எல்லாம் அப்படிதான் பண்றாங்க. ஒரு போக்கஸ் சைடு போட்டா கூட பரவாயில்ல, நல்லாத்தையும் வெளிச்சு கிடைக்கும்பா. ஆனா இங்க போக்கஸ் அந்த நாற்காலி வச்சுட்டு டேபிள் லேம்ப் தான் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான லைட் மட்டும் தான் கிடைக்குதுங்க. நம்ம என்ன பண்றது? ஒரு பாக்குறோம், அந்த காணொலியை பாக்குறோம். ஏன்னா இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒண்ணுமே பண்ணலையடா, ஒண்ணுமே கேள்வி பேச மட்டும் பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மைக். இது நம்ம சிஎம் சேனல் பாக்குற நீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டு சேனலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச வந்திருக்கோம்னா, இன்னைக்கு சொல்லுங்க, இந்த மாநாட்டின் உச்சநட்ச அலப்பறையா கொடுக்குறாங்க இந்த மாசத்துல இல்லையா? மாநாடு மட்டும் இல்லைங்க, பொதுக்கூட்டம்ன்ற பேர்ல நடத்துறாங்க பாருங்க. கூட்டத்தை பொதுவில் நடத்துறது தப்பு இல்ல. அது எப்படின்னா எப்படி வருஷம் நடத்துறாங்களா? கிடையாது. இல்ல எப்ப 5 வருஷம் தான் அரசியல் வராங்க, இந்த 5 ஆண்டா அடுத்த 5 ஆண்டு அது வரைக்கும் இவங்க கோமா. ஏன்னா தன்னோட படைபலத்தை பாத்தியா, அந்த படைபலத்துக்கு எவ்வளவு சீட்டு கொடுப்பேன். இப்ப திரும்ப அவர் நடத்துறாரு அப்படின்னாக்கா, இங்க ராமையா நடத்துறாரு. என்ன பண்றது? அடுத்த கட்ட பாத்தீங்கன்னா விஜய் நடத்துவாரு. நம்ம ஒரு ஆளா நடத்திட்டே இருங்க, மக்களுக்கு வந்து இடைஞ்சல் பண்ணிட்டே இருங்க. ஆனா மக்களுக்கு எதுவுமே செய்யாதீங்க. அதுதான் நம்ம சொல்ல. ஏர்போர்ட் அடிச்சு உடைக்கிறது, ரோட்ல போனா வண்டியை ஒட்டிட்டு மேல துருன்னு போகுது. இல்லப்பா, இப்ப பிஎம்கே மாநாட்டுல வந்து கிரிக்கெட் பால் வச்சு ரோட்ல விளையாண்டு இருக்குது. இல்ல இது ஒரு அராஜகமா இருக்கு. பொதுவா இவங்க மாநாடுன்னு இல்ல, பொதுவா மாநாடு பொதுக்கூட்டங்கள் நடத்தும் போது அராஜகம் இருக்கு. பொதுக்கூட்டத்தை நடத்துறாங்க பாருங்க. அதிமுக சொல்ற பாருங்க, ஒரே ஒரு மாநாடு மட்டும் அராஜகம் நடந்தது. ஐயா, மாநாடு வழிய விடு. இதுல பண்ணு வரீங்களா? எவ்வளவு தெளிவா அரசியல் பேசிட்டு இருக்கோம். அதுல எதாவது பண்ணு இருக்கட்டும். அதாவது இப்ப நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா அதிமுக மாநாடு நடந்துச்சு. ஆமா, கேள்வி கேட்கறாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? அதாவது ஆளும் திமுக அரசு வந்து இதை பண்ணலையா அதை பண்ணலையா எப்ப கேக்குறாங்க? ஆட்சி முடியும் போதா? எதிர்கட்சியா உட்கார்ந்து இருக்கிறீங்க, எப்ப கேள்வி கேட்கணும்? எதிர்கட்சியாக உள்ள போயிட்டு அந்த இடத்துல நின்று கேள்வி கேட்டு மக்கள் தேவை நல்ல விஷயங்களை வாங்குறதா எதிர்கட்சியா உங்களை அங்க முன்னாடி உட்கார வச்சிருக்காங்க. அதெல்லாம் கேட்கறது கிடையாது. இவங்க அரசியல் வரணும், இவங்க சிஎம் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் பொதுக்கூட்டம் மாநாடு போடுறாங்க. என்னோட கருத்து. அதே மாதிரி என்னன்னா, ஒருத்தவங்க ஆட்சி நடந்த குற்றத்துக்கு இந்த ஆட்சியில இப்ப நீதி கிடைக்குது. அப்ப இந்த ஆட்சி குற்றத்துக்கு எவன்டா என்ன ஆட்சி நீதி கிடைக்குதா? என்னங்க இப்படி சொல்றீங்க? நீதி கிடைக்குதுன்னு நான் பார்த்ததே இல்லை. எதுக்குமே நீதி கிடைக்கலையாங்க. நம்மளுக்கு தெரியும் அது உண்மையா பொய்யா. ஆனா சட்டத்தை நிறைய முன்னாடி வைக்கிறாங்க, நாங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் அந்த மாதிரி நடந்திருக்கா? தெரியாது. அப்படின்னு 1 or 2 கேசஸ் நடந்திருக்குங்க. இப்ப கூட அந்த வழக்கு ஒண்ணு பதிவு பண்ணி அதுல இருந்து ஒரு மகளிர் சங்கம் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அந்த பாலியல் வழக்குக்கு ஒரு தீர்ப்பு சொல்லி அந்த 4 பேரையும் வந்து என்னது சாகும் வரை ஆயுள் தண்டனை சொல்லிட்டு. அதுக்கு எவ்வளவு போராட்டம்? ஏன் இந்த மக்களுக்கு தெரியாதா? இந்த அரசியல்வாதிக்கு தெரியாதா? எவ்வளவு விஷயத்த இந்த போலீஸ் பண்ணுது. இதெல்லாம் துடிப்பு மேட்டர். இது ஏன் இழுத்துட்டு போறாங்கன்னு கேக்குறேன் நானு. இதுதான் அரசியல் பண்றீங்களா? ஏன் தெரியல. இல்ல இது அரசியல் பண்ணல. அது என்ன நடக்குது? ஒருவேளை பெரிய அரசியல் இல்லங்கிறீங்க. கண்டிப்பா பெரிய இடங்களே பிரஷர். அதான் அரசியல். அது இப்ப நம்ம மெயினா போக்கஸ் பண்ண விஷயம் என்னன்னாக்க, பொதுக்கூட்டம் நடத்துறாங்கல்ல, மெயின் கேட்கற விஷயம் இதுதான். இது ஏன் அது வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி எலெக்ஷன் டைம்ல மட்டும் நடத்துறீங்க? இதுக்கு உங்கள்ட்ட பதில் இருக்கா? ஓட் பேங்க். அப்ப நீங்க வந்து போக்கஸ் பண்ணி ஒரு ஓட் பேங்க் மட்டும்தான். மக்கள் சேவை கிடையாது. மக்கள சேவை எதுவும் இதாது. எனக்கு தேவை ஓட்டு. பொலிட்டிக்கல் அரசியல்னால எதுக்குங்க? மக்களுக்கு சேவை பண்ணணும். அது மக்களுக்கான ஒரு அரசியல்னா அரசர்ல இருந்து வந்தது அரசியல். ஆமா, அப்ப அரசாட்சி இருந்துச்சு. இப்ப அரசியல் ஆட்சி இருக்கு. இப்ப என்ன ஆச்சு இருக்குன்னு உங்களுக்கு ஏங்க? நாங்க இப்பதாங்க பண்ணுவோம். ஐயா, அது மக்கள் ஆட்சி இல்ல ஐயா, அரசியல் ஆட்சி. அதுலயே அரசியல் ஆட்சி தான். மக்களுக்கு கை மீறி போன ஆட்சி இதெல்லாம். இதுக்கப்புறம் வர ஆட்சியில மக்களா தேர்ந்தெடுத்த ஆட்சியா இருக்காது. நான் ஒரே விஷயம் கேக்குறேன், அந்த கேள்வி பதில் நீங்க சொல்லுங்க. சிம்பிளா. அதாவது இப்ப திருமாவளவன் அவர்கள் இருக்கணும், இல்ல ஆமா ஐயா ராமதாஸ் ஐயா, இவங்க எல்லாம் பொது நடத்துறாங்கல்ல. இந்த இத்தனை ஆண்டுகள்ல இப்ப திருமாவளவன் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா எம்பியா இருந்துட்டு இருக்காங்க. அவங்க தொகுதி மக்களுக்கு செஞ்சாங்க சொல்லிட்டு பப்ளிக்கா எதுவுமே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. எத்தனை திட்டங்களை சொல்ல முடியும்? அதான் ஒண்ணுமே சொல்ல முடியாது. அப்ப இந்த 5 ஆண்டுல இவங்க வெளியே தலைகாட்டவே மாட்டாங்க. மக்களுக்கு செஞ்சிருக்கோம் உங்களுக்கு என்ன குறை இருக்கு? மாசம் ஒரு குறை கேட்கணுங்க. வரல வருஷத்துக்கு ஒரு தடவை, மாசத்தை விட்டுருங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை பொதுக்கூட்டம் நடத்தி உங்களுக்கு என்ன குறைன்றதை கேட்டு அறியுங்க. இவங்களா இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், யாராலும் இருக்கட்டும், கேட்டு அறியுங்க. அதுக்கான தீர்வு அடுத்த வருஷம் இந்த குறைகள் சொன்னீங்க.
இந்த தீர்வு இந்த வருஷம் நான் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரே ஒரு பொதுக்கூட்டம் நடந்திருக்காங்க ஐயா. அதுதான் நடக்காது. அதுதான் இந்த காலத்துல அப்புறம் என்னங்க அரசியல் நடக்குது? நாங்க அப்படிதாங்க அரசியல் பண்ணுவோம். எங்களுக்கு கேட்க யாருங்க இருக்காங்க? என் மக்கள் எல்லாம் திரும்பி ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? நல்ல அரசியல்வாதிக்கு மக்கள் முட்டாள் கிடையாது. முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். மக்கள் ஆட்சியே வராது. அரசியல்வாதிகள் ஆட்சி பண்றதுதான் ஆட்சியா வரும். சரி, உங்க கருத்துல இந்த பொதுக்கூட்டம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன தேவையான விஷயம். எதுக்கு தேவைன்னா, நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டு போயிடலாம். எதுக்கு தேவைன்னா, என்கிட்ட ஒரு பாத்தியா, என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குது, இவ்வளவு மக்கள் எனக்கு போட்டு போட்டா இவ்வளவு பேர் வராங்க, இவ்வளவு எனக்கு ஓட்டு இருக்குது, அப்படி கேக்குறாங்க. இது வந்து நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும். அதேதான், அப்ப என்கிட்ட ஒரு பழைய பலம் தான் எனக்கு சீட் நீங்க கொடுப்பீங்க, அவங்களோட கூட்டணி குறைச்சா பெரிய ஆளா அரசியல். இது தெரியாம முட்டாள்தனமா ஒரு சில கூட்டங்களே எல்லாத்துலயுமே சரி, ஜாதி கட்சியா இருக்கட்டும், ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எல்லாத்தையும் மூடத்தனமா ஒரு கூட்டம் போய் சேர்றாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன சொல்றது? நம்ம அதான் சொல்லி மூட கூட சொல்லிடுறேன். மூலியால தற்கொலை பாய்ஸ். தயவு செஞ்சு நம்ம சொல்ல ஒரு விஷயம் தான், எல்லா மக்களும் சிந்திங்க, யோசிங்க, நமக்காக அவங்க என்ன செஞ்சாங்கன்றத பாருங்க. ஆமா, பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி யாருக்கு ஓட்டு தயவு செஞ்சு முடிவு பண்ணிக்கோங்க. அதான் எப்படி அனலைஸ் பண்றது? கிழக்கே போனேன், மேற்கே போனேன், நடக்காது தம்பி, அந்த மாதிரி. ஐயா, நடக்காது தம்பி, மொத்தம் மக்கள் நல்லது நடக்கவே நடக்காது தம்பி. கிழக்கே போன நடக்காது, மேற்கே போன நடக்காது, வடக்கே போன நடக்காது தம்பி. சரி, நம்ம சொல்ல ஒரு விஷயம் அதுதான். இது நான் எங்களால இது இது நாங்க இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் சமூகத்துல பாக்குறோம், பார்த்து நம்ம அதை பத்தி பேசுறோம். ஆனா இது என்ன இது மாற்றம் கொண்டு வரணும்? மக்கள் நினைச்சா ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகாரம் மாதிரி ஒரு புரட்சி ஒன்று வெடிக்கணும்ல. அந்த புரட்சி வெடிச்சா இனிமே ஆட்சி பண்ணவங்க இது மாதிரி பண்ண முடியாத மாதிரி நம்மளை கொண்டு வர முடியும். ஆனா அந்த நிலையை தமிழ்நாடு தாண்டிடுச்சு, அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. அதாவது நான் ஒண்ணு சொல்றேன் என்னன்னா, டிஜிட்டல் யுகம் ஆயிடுச்சு. அந்த காலத்துல டிஜிட்டல் யுகம் கிடையாது. அப்போ நேரடியா மீட்டிங்ன்றது தேவைப்பட்டுச்சு. ஏன்னா என்னோட கூட்டத்தை காட்டுறதுக்கு ஒரு மீட்டிங் தேவைப்பட்டுச்சு. இப்ப டிஜிட்டலா பண்ணிக்க என்ன காரணம்? நீங்க ஒரு மீட்டிங் நடத்துறீங்க அப்படின்னாக்கா, ஒரு போக்குவரத்து, ஒரு சிஸ்டம், ஏகப்பட்ட விஷயங்கள் பாதிக்கப்படுதுங்க. ஒரு எமர்ஜென்சி போனா கூட அந்த ரோட சுத்தி போக வேண்டியதா இருக்கு. அவங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பாதிக்கப்படுது. அப்ப மக்கள் சேவைக்காக நாங்க உங்களை பார்த்தா நீங்க எங்களை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. அது எப்படி சொல்றாங்க என்னன்னா, அந்த கூட்டத்துக்கு வரவங்க பசங்க எல்லாம் ரொம்ப அட்ராசிட்டி அதிகமா இருக்கு. பாருங்க, அது ஒழுக்கமான நிலைமை போனாங்கன்னா ஒரு சில கூட்டம் நடக்குது. ஆனா மெஜாரிட்டி அதிகமா கூட்டம் எல்லாமே அட்ராசிட்டி தான் நடக்குது. மோஸ்ட் ஆஃப் த கட்சி மீட்டிங்ஸ்ல ஃபுல்லாவே அப்படிதாங்க இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் சீமான் கட்சி அந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்தே கிடையாது. நாம் தம்பிகள் கட்சியெல்லாம் விட்டுருங்க, எல்லா கட்சியிலுமே இருக்கு. ஆனா சில விஷயம் தெரிய மாட்டேது. இந்த கட்சிகள் கம்பேர் பண்றப்ப அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் பண்ணல அவங்க. சரி, இதுல இருந்து நான் சொல்ல ஒரு கருத்து, இப்ப நாங்களும் உங்களை மாதிரி சராசரி மக்கள் தாங்க. எங்களை ஆளுங்க எதுக்காக இது ஏன் நான் பண்ண அந்த அரசாங்கம் விட்டுருமா? இதை எதுக்காக நம்ம வெளிப்படுத்தணும்னு நினைச்சோம்னா, இது கரெக்டான விஷயங்களுக்காக போய் சேரும்னு நினைக்கிறோம். இதை இப்ப உதாரணத்துக்கு பொதுக்கூட்டமா மந்த்லி ஒண்ணு எந்த கட்சி உங்க எம்பியா வராங்களோ அவங்க இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பா வரணும். உங்க தொகுதியை பார்க்கணும், பார்த்து உங்களுக்கு என்ன குறையும் சொல்லிட்டு இந்த வருஷம் பார்த்துருப்பாங்கன்னா அடுத்த வருஷம் அதுக்கான தீர்வை சொல்லணும். இதை எந்த அரசியல்வாதியாகவும் உறுதி வழியா கொடுக்க முடியுமா? இவ்வளவு மீட்டிங் நடந்தாங்களா, கொடுக்க முடியுமா? இதுதான் எங்களோட கேள்வி. இந்த கேள்வி பதிலாம் கிடையாது. கேள்வி கேட்கறது ஒழிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், பதில் கொடுத்து என்ன பண்ண பதில அடுத்த வருஷம் ஓட்டு போட நான் அதுக்கு பதில் சொல்றேன். பதில தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல இந்த நீட் எக்ஸாம் மாதிரி அதே மாதிரிதான் அடுத்து அந்த நீட் எப்படி நீக்கிறது எங்க அப்படிங்கிறது எனக்கான ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலா தெரியும், ஆனா நீங்க நீக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு ஃபார்முலா தெரியுங்க. இது அவங்க கொள்கையில அறிவிக்கும் போதே நீட்டை தூக்க முடியாது. ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா தெரிஞ்சுமே மக்களை எப்படி ஏமாத்துறாங்க, ஏமாறுறாங்க. அவங்க ஏமாத்துறது ஒரு கட்டங்க, நம்ம ஏமாறுறோம். அந்த நீட் யாருன்னா படிச்ச பசங்களுக்காக தான். ஆனா அதுல அவங்க அரசியல் பண்றாங்களா, அந்த அரசியல் மக்கள் புரிய மாட்டேங்குது. நிச்சயமா அதான் ஒரு சாதாரண விஷயம். இது என்ன படிச்சு எழுத போறாங்க? இது எங்க அப்பாவுக்கு நீட்னு என்னன்னு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். அப்படிங்கிறப்ப அதுல பண்ணிட்டு அரசியல் எனக்கு தான் தெரியும், எங்க அப்பாவுக்கு தெரியும், புரியாதுல. நீட் சப்போர்ட்டா கேட்டோங்க. நம்ம இங்க சொல்றது நீட் சப்போர்ட்ல ஏற்கனவே நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அது முடியாதுன்னு விஷயம் தெரியுது இல்லை, இவங்களுக்கு தெரியும் இல்ல, ஏன் பொய்யான வாக்குறுதி. அதான் நான் கேட்கிறேன், வாக்குறுதி தவறு இல்லையா? இன்கேஸ் ஏதாவது வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றினா அதுக்கு வரக்கூடிய விளைவுகள் அதிகமா இருக்கு. இப்ப அந்த வாக்குறுதி தவறுன்னா அப்ப அங்க பேசுன பேச்ச பொய் தானே? கண்டிப்பா, நிச்சயமா பொய். இப்ப நான் கேட்பேன், அப்ப எதுக்கு பொய்யா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது வந்தவனே பொய்யா பேச ஆளுக்கு எப்படி வாக்கு செலுத்த முடியும்? இப்ப ஆளுங்கட்சி வந்தவனே முதல் கையெழுத்து போறோம்னு சொன்னாங்க. ஆமா, இதை எதிர்கட்சி இப்ப அவங்க போடவே இல்லை. எதிர்கட்சியா இருக்கவங்க என்ன பண்ணும், அடுத்த ஆண்டே அதை கேள்வி கேட்கணும். சோ அப்ப எதிர்கட்சி எந்த லெவல்ல செயல்படுது? அப்ப எதிர்கட்சியா செயல்படல, அவங்க எப்படி எதிர்கட்சியே பண்ண பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது எங்க
மலர்கள் இருக்குது. அந்த மலர் கூட ஐயா, சேர்றது முயற்சி நம்ம நினைக்கிற மாதிரி இல்லையா? எல்லா கட்சியும் எப்படி பிளான் பண்றாங்கன்னா அடுத்து நம்ம எப்படியா பதவி பிடிக்கணும். பதவிதான் பேண்ட்ருங்க. அப்ப பதவிதான் போக்கஸ். மக்கள் போக்கஸ் கிடையாதுங்க. 50 ஆண்டு காலம் இருக்க கட்சியும் பதவி அப்படிதான் பண்ணுது. நேத்து வந்தவங்க எல்லாம் அப்படிதான் பண்றாங்க. ஒரு போக்கஸ் சைடு போட்டா கூட பரவாயில்ல, நல்லாவே வெளிச்சு கிடைக்கும்பா. ஆனா இங்க போக்கஸ் அந்த நாற்காலி வச்சுட்டு இங்க போக்கஸ் லைட் வைக்கலப்பா, டேபிள் லேம்ப் தான் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான லைட் மட்டும் தான் கிடைக்குதுங்க. நம்ம என்ன பண்றது? மாநாட்டு நடத்துற நீங்க வந்து கண்ணியமா நடத்துங்க, மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நடத்துங்க. சில பேர் நடத்துனாங்க, ஆனா ஒரு சில பேர் ரொம்ப மோசமா நடத்துறாங்க. இதுல ஒரு கருத்து ஒண்ணு இருக்கு. என்ன கேட்டீங்க, மாநாடு நடத்துங்க, ஏன் வந்து நீங்க ஆன்லைன் மாநாடு நடத்துங்களா? யாருக்கும் இந்த பிரச்சனை இல்லாம அதுவும் வாஸ்தவம் தான். ஆனா டெக்னாலஜி வளர்ந்து போச்சு, ஏன் எல்லாரும் ஆனா மக்களிடையே ஒரு எழுச்சி, தன் தொண்டர்களுக்கு ஊக்குவிக்கும் நேர்தான் நடத்தணும். வழியில் நடத்துங்க என்ன வேணாலும் நடத்துங்க நீங்க. ஆனா நடத்துறதுல சொல்றதுல ஒரே 1% நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஆனா இது நடக்க மாட்டேங்குது. பேருக்கு கூட்டத்தை காட்டுறதுக்காக 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி குறிஞ்சி பூக்கிற மாதிரி கூட்டம் மட்டும் நடத்தி ஒரு அதெல்லாம் இல்ல. இப்பதான் அரசியல் டைம்ல பாருங்க, அங்க பொதுக்கூட்டம். அதான் மாநாட்டை கூட விடுங்க, அங்க பொதுக்கூட்டம் நடக்குது பாருங்க. பஸ் ஸ்டாண்டு போனா அங்க பொதுக்கூட்டம். அங்கிருந்து இங்க ஒரு 2-3 ஏரியா தள்ளி போனோம்னு வச்சுக்கலாம், அங்க பார்த்தா அங்க அந்த வழியை ஃபுல்லா அந்த ஏரியாவை பிளாக் பண்ணி அங்க பெரிய பொதுக்கூட்டம். ஏன் இது இவ்வளவு வருஷம் அந்த பொதுக்கூட்டம் நடத்தது இல்லையா? உங்களுக்கு கேட்கும்னு நினைச்சா கேட்டுட்டோம். அவ்வளவுதான். இதை பத்தி கருத்துக்கள் நாங்க தப்பா இடத்துல, ஆனா இதை பத்தி நாங்க பேசிருக்கோம். உங்களுக்கு கருத்துக்கள் சரியானா நீங்க கருத்துக்கள் கமெண்ட் தெரிவிங்க. அந்த கருத்தை அவங்கள்ட்ட ஒப்படைச்சோம். ஆமா, அதான் சொல்ல வரேன். இப்ப எனக்கு மட்டும் அந்த ஃபீல் இருக்கு, எனக்கு என்ன மாதிரி உங்களை மாதிரி எல்லாருக்கும் அந்த ஃபீல் இருக்கும்ல. பாதிக்கப்படுறதாங்க. பாதிப்பு தான். ஒரு நம்ம பாக்குறோம், அந்த காணொலியை பாக்குறோம். ஏன்னா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒண்ணுமே பண்ணலையடா, ஒண்ணுமே கேள்வி பேச மட்டும் பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதான் இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் வெறுப்பு தோன்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மக்கள் நலத்தை மட்டும் உண்மையா உழைச்சா அந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து நிக்கலாம். ஆனா அந்த மாதிரி யாரும் உண்மையா உழைக்க மாட்டாங்க. எனக்கு இனிமே பிறந்து வந்தாதான் உண்டு நினைக்கிறேன். இனிமேல பறக்கவும் இல்ல, பறக்க முடியாது. இனிமே நல்ல அரசியல் எந்த தலைவராலும் கொடுக்க முடியாது, கண்டிப்பா கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க மேல ஒரு சொல்ல இந்த சூழ்நிலை அந்த மாதிரி மாறிடுச்சு. இப்ப அப்படிதான் மாறிடுச்சு. அதாவது பால்ல நீங்க வந்து ஒரு சொட்டு எதிர்கலக்கிற மாதிரி தான் இப்ப நடக்கிற அரசியல். நீங்க எவ்வளவு பாலா இருந்தாலும் சரி, அது உள்ள போய் விழுந்துட்டீங்கன்னா அந்த சாய கலர் மாறின மாதிரி பால் கலரே மாறிவிடும். அது நீங்க ஒரு ஆள் இருந்தாலும் உள்ள போய் கலர் மாறிடும். அப்ப தெளிவுன்றது யார்கிட்ட இருக்குன்னா ஒரு மக்கள்கிட்ட கையிலையும் தெளிவு இருந்தா மட்டும்தான் நம்ம அடுத்த கட்ட ஆப்ஷனலா அடுத்த அடுத்து வர 5 ஆண்டாவது நம்ம கொஞ்சம் நிம்மதியா வாழ நிம்மதியா இருக்கும். தெரியும். இப்ப நம்ம என்ன சொல்றது சுயேட்சையா சில பேர் நிப்பாங்க, சில இடத்துலலாம் நல்லவங்க நிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்து அதை பண்ணலாம். நம்மளோட கான்செப்ட் எப்படி தான் இருக்கணும், மக்கள் தான் அவங்களுக்கான தேவையை சொல்லணும். அந்த சொல்லத டேட்டா வச்சு இவங்க அனலைஸ் பண்ணி அதுக்கான தீர்மானம் எடுத்து அரசியல் திருத்த முடியாது. அவங்களதான் அரசியல் திருத்த முடியாது. ஆனா மக்கள் நினைச்சா மக்கள் மாறணும். மக்கள் திருத்த முடியாது, மக்கள் தான் உணர்ந்து மாறணும். அதுதான் மேட்டருங்க. அது பண்ண முடியாது. எங்கங்க சொல்றேன், இளைஞர்கள் தான் பேசிட்டு இருக்கோம். ஐயா 2 நிமிஷம் உணர்றாங்கய்யா. உணர்றதுக்குள்ள அடுத்த கட்டம் வந்து அப்படியே இப்படியே திருப்பி போட்டுறாங்க. இப்படியே திருப்பி போட்டுறாங்க. அப்படியே மக்கள் மைண்ட் எல்லாம் மாறி போயிடுது. அவ்வளவுதான். என்ன பண்றது அப்புறம்? அதெல்லாம் இருக்குன்னா ஆனா அதுல சரியான போக்கஸோட போகணும். நம்ம இப்ப எனக்கு தெரியும், எனக்கு எங்க ஊர்ல யாருக்கு ஓட்டு போட்டா அது பண்ண தெரியும். அடுத்த மாநாடுல நீ சரியான முறையில தேர்ந்தெடுத்து பண்ணுங்க, எந்த ஒரு பாதிப்பு இல்லாம பண்ணுங்க. இனிமே எந்த மாநாடுல தப்புனாலும் கேட்போம். அவ்வளவுதான். கிழக்கே போனேன், நாங்க மேற்கே கூட போவோம், தெற்க போவோம், வடக்க போவோம், எல்லா பக்கம் போவோம். நீங்க சப்ஸ்கிரைப் எங்க நீங்க போனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஆமா அது முக்கியம். சேனல்ல பாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நன்றி, வணக்கம். இது நம்ம சிஎம் சேனல், காலர் பேங்க் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம சிஎம் சேனல். வெல்கம் டு காலர் மைக். ரொம்ப நாளாவது பார்த்து இருடா, மோதமா இருக்காங்க.